ஜவான் இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேகமா படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுமே ஓடியாந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல இதெல்லாம் வந்து பின்னாடி சொல்லுவோம். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து பழமொழியா இருந்தாலும் இந்த இடத்துல சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பருக்கையை மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஒன்னு ரெண்டு காட்சிகள், ஒன்னு ரெண்டு டயலாக். இதை வச்சு நீங்க ஓரளவு படத்துல என்ன இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லங்கிறது நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அட்லி மொக்க வாங்கியிருக்காரா இல்ல வடக்கெங்களை மிரள வச்சிருக்காரா அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த படத்துல இருக்கிற நான் எதிர்பார்க்காத டயலாக் அதை பத்தி சொல்றேன். ஒரே ஆர்டர் எல்லாம் சொல்ல மாட்டேன், சும்மா மாத்தி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவோம். சொல்றதா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாயிலர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானும் ஒத்துக்கிறேன், நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும் கண்டிப்பா. ஆனா இப்ப நான் சொல்ல போற மேட்டர்லாம் டீடைல் தானே, இது வந்து ஸ்பாயில் பண்ணுமே அப்படின்னு யோசிச்சா இல்ல. ஏன்னா நான் ஏகப்பட்ட காட்சிகளை சொல்ல போறேன், மாத்தி சொல்ல போறேன். ஒரு மாதிரி பயங்கரமா குழப்பம். இதை கேட்டாலும் ஸ்டில் நீங்க போய் படம் பார்க்க உங்களை தூண்டும். படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிற முடிவை உங்களையே எடுக்க வைக்கும். எப்போ படத்தை பார்க்காம இந்த ரிவ்யூவை நீங்க கேட்டீங்கன்னா, சில பேர் படம் பார்த்துட்டு வந்து நம்ம ரிவ்யூவை கேட்பாங்க. அவங்களுக்கு என்னப்பா படத்துல இருக்கிற எல்லா கதையும் சொல்லிட்டியாப்பா அப்படின்னு சொல்ல தோணும். பார்த்தவங்களுக்கு தான் நான் சொல்ற அந்த சீனுகளை வச்சு கோர்வையா எல்லாத்தையும் சொல்லிட்டானே அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனா பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பா திறக்கிற போற அந்த விறுவிறுப்பை ஸ்பாயில் பண்ணாது. ரைட், இப்ப சொல்றேன். படத்துல எனக்கு பிடிச்ச டயலாக்ஸ் எல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் क्वेश्चन மாதிரி கேக்குறேனே, நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் நமக்கு தெரியல, மேஜர்லி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் தான் இந்த டயலாக். புள்ளி விவரம். இந்த விவசாய கடன் போட்டு டிராக்டர் வாங்குறாங்கல்ல, அதுக்கு எவ்வளவு வட்டி தெரியுமா? 12%. அது ₹1 வட்டி. அதே இது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போட்டு லக்ஸரி கார் வாங்குறாங்கல்ல, கார் வாங்குறதுக்கு பேங்க்காரங்க லோன் கொடுக்குறாங்கல்ல, கார் லோன். அது விவசாய கடனை டிராக்டர் லோன். இது ஆடம்பரத்துக்காக வாங்குற கார் லோன். இதுக்கு எவ்வளவு பேங்க் வட்டி கொடுக்குது தெரியுமா? கண்டிப்பா விவசாயிகளோட கடனை விட டிராக்டருக்கு வட்டி கொடுத்துருப்பாங்க இல்ல, அந்த வட்டியை விட இந்த ஆடம்பர காருக்கான வட்டி வீதம் அதிகமா இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா நிஜத்துல என்ன தெரியுமா? வெறும் 6% தான் கார் லோனுக்கான வட்டியா. 50 பைசா வட்டி. வாழ்வாதாரத்துக்கு வட்டி கூட, ஆடம்பரத்துக்கு வட்டி கம்மியா கடை. கார் வாங்கினவங்க சரியா லோன் கட்டலனா, எக்ஸ்கியூஸ் மீ சார், ரிமைண்டர் சார், ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் சார், செகண்ட் ரிமைண்டர் சார், தேர்ட் ரிமைண்டர் சார் அப்படின்னு ரிமைண்டரா கொடுப்பானுங்க. ஆனா ஒரு விவசாயி கடனை கட்டலனா அவர் அவங்க நடத்துற விதமே வேற. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஒரு டயலாக் வரும். ₹5 கொடுத்து ஒரு 5 மணி நேரம் எரிகிற கொசுவத்திய வாங்குறோம். வாங்கும்போது புகை அதிகமா வருமா, கண்ணு எரிச்சலாகுமா, கொசு சாகுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்போம். ஆனா 5 வருஷத்துக்கு நம்ம தலையெழுத்தையே தீர்மானிக்க போற, நம்மள ஆள்ற அந்த தகுதியவே நாம கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப அவங்க கிட்ட நாம என்னென்ன கேட்கணும் இப்படி கேட்கணும் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்தியாவோட சாபக்கேடே அதிகார வர்க்கத்தை பார்த்து கேட்கறதுக்கு சாதாரண மனுஷங்க தயங்குறது தான். அப்புறம் பல கோடீஸ்வரங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்றது. ஆனா ஏழை விவசாயி வாங்கின கடனை வட்டியோட கட்டியாகணும் அப்படின்னு கராரா இருக்கிறது. இப்படி எவ்வளவோ அருமையான டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும். பிடிச்ச டயலாக்ஸ் எல்லாம். அடுத்து ரொம்ப பிடிச்சு போன காட்சிகள். ஒரு காட்சியில ஒரு போலீஸ்காரர் சட்டியோட ஓடிடுவார். வந்து மிரண்டு போய் சொல்லுவார், சார் 6 பேரை தேடி போனோம் சார், ஆனா உள்ள இருக்கிறது 6000 பேர், கிட்டத்தட்ட ஒரு ராணுவத்தையே உள்ள வச்சிருக்கான் சார் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அப்படியே உடம்பெல்லாம் புல்லு அரிச்சிடும். அப்புறம் ஒரு போலீஸ்காரர் இந்த கட்டடத்தை விட்டு ஒரு 20 அடி எல்லாரும் தள்ளி நிக்கணும் அப்படின்னு அதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு உயரதிகாரி கல் எடுத்து அப்படி வீசி எறிவார். டாம் டாம் டூம்னு வெடிச்சு தரும். அதுவும் அருமையா இருக்கும். அப்புறம் இன்னொரு காட்சி, யாரு வெளியில வந்தாலும் சுற்று அப்படின்னு உயரதிகாரியோட உத்தரவு. ஸ்னைப்பர்ஸ் போலீஸ்காரங்க ஒரு பெரிய பட்டாளமே யார் வந்தாலும் சுடுறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்தாலும் சரி, ஹீரோயின் வந்தாலும் சரி, குணத்துச்சித்திர நடிகர்கள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சுற்றுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒரு ஆள் இப்ப வெளியில வந்தாகணும். என்னடா சஸ்பென்ஸ் வைப்பாங்கன்னு பார்த்தா நினைச்சு கூட பார்க்கல, மிரள விட்டானுங்க. இந்த ஒரு காட்சி வரும். இவ்வளவு எச்சரிக்கையை மீறி உள்ள இருந்து ஒருத்தவங்க வெளியில வருவாங்க. ஒரு போலீஸ்காரன் சுட மாட்டான். அப்பேற்பட்ட அதிகாரம் வெளியில வர்றவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்ல. படம் பாருங்க. ஏன் இவங்க எல்லாம் வெளியில வர்ற அந்த ஆளை சுடலங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்பாயிலர் வேணா நினைக்கிறவங்க கமெண்ட படிக்க வேண்டாம். அப்புறம் ஒரு காட்சி வரும். பொதுவா பணத்தை கொள்ளையடிப்பாங்க, இல்ல பணம் வச்சிருக்கிற ஆளை கடத்திட்டு போவாங்க, இல்ல ஆயுதங்களை கொள்ளையடிப்பாங்க. இப்படி விதவிதமான கொள்ளைகளை நாம பார்த்திருக்கிறோம். தங்கத்துல இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை கொள்ளையடிச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு கொள்ளை வரும். நினைச்சு கூட பார்க்கலங்க. இதை ஹைஜாக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அதையும் படம் பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லலாம். அப்புறம் பொண்ணு பாக்குற காட்சி வரும். பொதுவா பொண்ணும் பையனும் பாத்துப்பாங்க, தனியா பேசிப்பாங்க. இங்கேயும் பொண்ணும் பையனும் பாத்துக்கிறாங்க, தனியா பேசிக்கிறாங்க. அப்புறம் என்னப்பா எல்லா படத்துல இருக்கிறாப்ல இதுலதான் இருக்கு, அதே அரைச்ச மாவத்தானே என்கிட்ட நீ சொல்ற அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்கலாம். இல்ல, இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு நம்ம டைரக்டர் அட்லி. இப்பேற்பட்ட ஒரு பொண்ணு பாக்குற காட்சியை நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அருமையா இருந்தது. as usual. தெரிஞ்சவங்க கமெண்ட் போடுங்க எதை பத்தி பேசுறேன்னு. அப்புறம் ட்ரெயினையே ஹைஜாக் பண்றதுக்காக ஒரு டீம் போச்சுல்ல, அந்த டீம் ஆட்கள் எல்லாம் மறுபடியும் ஹைஜாக்க முடிச்சிட்டு அவங்க இடத்துக்கே போய் சேருவாங்க. அவங்க போன இடம் நான் நினைச்சு கூட பார்க்காத இடம். சரி, ஹைஜாக் பண்ண டீம் ஏதோ போறாங்க வைக்கிறாங்க, ஓகே. ஆனா அந்த டீமோட லீடர் நம்ம ஹீரோ, அவரும் இந்த தொழில் தான் பண்றார் அப்படிங்கறது அப்படி விஷுவல்ல பார்க்கும்போது மெர்சல் ஆயிட்டேன். இந்த படத்துக்கு சொல்ல போனா ஜவான்கிற படத்தை விட, ஜவான்கிற அந்த பேரை விட இன்னொரு பேர் வச்சா ரொம்ப பொருத்தமா இருக்கும். என் மைண்ட்ல அந்த பேர் எனக்கு அப்படியே அப்படி நிக்குது. அந்த சீனை பார்த்ததுமே தோணுச்சு, பேசாம ஜவான்கிற அந்த பேருக்கு பதிலா இந்த பேரையே படத்துக்கு வச்சிருக்கலாமே அப்படின்னு. அந்த படத்தோட பேரையும் கரெக்டா கெஸ் பண்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஓரளவு லாஜிக்ல கோட்டை விடுவாங்கன்னு ஒரு இடத்துல யோசிச்சேன். எங்கன்னா அந்த ஹைஜாக் மேட்டர்ல அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல இருந்து நம்ம டீம் தப்பிக்கணும். ஆனா அந்த பக்கம் ஹீரோயினோ ஒரு பெரிய படையோட துப்பாக்கியோட நிக்கிறாங்க. மொத்தமா பணைய கைதிகளோட, பொதுவா எல்லா படத்திலையும் பார்த்திருப்போம், பணைய கைதிகளோட ஆட்களா மிங்கிளாய் வருவாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு பாக்யராஜ் காலத்துல இருந்து நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம ஹீரோயின் நயன்தாரா என்ன
பண்ணிருப்பா, யாரை இறங்கினாலும் சரி எல்லா பேரையும் ஒரு இடத்துல அடைச்சு வைங்க. வெளியில இந்த ட்ரெயின்ல போனாங்க இல்லையா, 300 சில்லற பயணிகள் போனாங்க, அவங்களோட குடும்பம் எல்லாம் வெளியில நிக்கும். இந்த மாதிரி சூழல்ல எப்படி லாஜிக்கோட இதை பண்ணுவாங்க, எப்படி நம்ம டீம் தப்பிக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஓரளவு லாஜிக்கோட தான் இருந்தது. ஏன்னா அந்த கட்டுக்கோப்பை உடைச்சு விட்டாலே போதும், நயன்தாரா எதிர்பார்க்கறத ஈஸியா முறியடிச்சிட்டு தப்பிச்சு போக முடியும். அதுவும் நல்லா இருந்தது, அந்த டிஸ்ட்ராக்ஷன் நல்லா இருந்தது. ரைட், இதெல்லாம் எனக்கு பிடிச்ச சீன்கள் எல்லாம் ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கு. நான் சொன்னது ஒரு சில காட்சிகள் தான், இன்னும் எவ்வளவோ காட்சிகள் இருக்கு எனக்கு பிடிச்ச காட்சிகள். ரைட், அடுத்து ரொம்ப முக்கியமான மேட்டர், அழுக படங்க பேசுறதுல நம்ம ஓரளவு பெட்டரா பண்ணுவோம்னு நம்ம ரிவ்யூஸ் கேட்கற எல்லாருக்கும் தெரியும், படம் பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த படத்துல கிட்டத்தட்ட 7 இடத்துல என்ன அழுக வச்சிட்டானுங்க. நினைச்சு கூட பார்க்கல, அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் ஊத்துன்னு ஊத்துது. எல்லா பேருக்கு இப்படி கண்ணீர் ஊத்துமான்னு தெரியல. ஏன்னா பின்னாடி 1-2 பேரு அச்சோ ஓவரா புழுகுறாங்க, எப்படி ஓவரா புளியறாங்களே, இப்படி எல்லாம் டயலாக் பின்னாடி வந்துகிட்டே இருந்தது. சூ சா ஊ சா அப்படின்னு விடாத கமெண்ட் ஒருத்தர் மட்டும் பர்టిక్యులரா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. மித்தபடி தியேட்டர்ல இருந்த அத்தனை பேருமே சைலண்டா தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அழுத அந்த சீன்கள் எல்லாத்துலயுமே ஒரு மயான அமைதி இருந்தது. அப்ப எல்லா பேருக்குமே ஒரு தயக்கம், ஒரு வருடல், தொண்டை கரகரங்கிறது இது எல்லாமே இருந்திருக்கு. ஒரு அழுகாட்சியை கொண்டு வரணுன்றதுக்காக ஸ்கிரீன்ல 15 நிமிஷம் ஸ்கிரீன் அப்படி கொண்டு போய் 15 நிமிஷத்தை ஓட்டி அதுக்கப்புறம் தான் அழுக வைக்கணும்னு இல்ல. 1-2 டயலாக் டப்பிங் பேசுற விதத்திலேயே நான் அழுதுருக்கேன். இதே படத்துல அந்த டப்பிங்கை கேட்டும் போது அப்படியே பயங்கரமா அழுக வந்தது. அந்த வாய்ஸே அழுக வைக்க முடியுது, ஒரு செகண்ட்ல அழுக வைக்க முடியுதுங்க. சோ அடுத்து நம்ம பார்க்க போற அந்த 7 அழுகாட்சி காட்சிகள் விடுக்கிற மாதிரி தான் பேசுவேன், மோஸ்ட்லி புரியாது, படம் பாருங்க புரியும். ஒரு காட்சி வரும், ஒருத்தர் தூக்குல தொங்குவார், ஒரு விவசாயி, அப்படியே ரணகலம் ஆயிப்போச்சு எனக்கெல்லாம், அழுது 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 அப்படியே கண்ணீரா ஊத்துச்சு. அடுத்து ஒரு காட்சி வரும், தாலியை பிடுங்குவாங்க, அதுவும் என்ன தழுதுச்சு. அப்புறம் இன்னொரு அழுகாட்சி, ஒரு டாக்டர் அம்மா எவனோ ஒருத்தர் கால்ல விழுந்து அப்படியே கதறி அழுகுங்க, அதை பார்த்ததும் என்னையே நான் இழந்துட்டேன். அப்புறம் அதே டாக்டர் அம்மாவை ரோட்ல விட்டு அடிப்பானுங்க, முட்டையால் அடிப்பாங்க, செருப்பால் அடிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, அப்பையும் என் மனசு கலங்கிடுச்சு. அப்புறம் இன்னொரு இடத்துல பெத்த தாயே தாம் பிள்ளைய தண்ணிக்குள்ள அப்படியே ஒரு முக்குவாங்க. கதையோட்டத்துல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபாஸ்டா போன சீன் இந்த சீன் தான். இந்த சீனை கட் பண்ணிருக்கணும், வேற வழி இல்ல, படம் லென்த்தா போகுதுன்னு கட் பண்ணிருக்கணும்னு டைரக்டர் நினைச்சிருப்பாரு. இருந்தாலும் வேண்டாம், இந்த ஒரு செகண்ட் காட்சியை வச்சுட்டு போலாம்னு அட்லி நினைச்சிருக்காரு. என் மனசுல அந்த ஒரு செகண்ட் காட்சி பதிஞ்சது. எத்தனை பேர் போற வேகத்துல இந்த சீனை ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. அதுவும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தது. அப்புறம் ஒரு காட்சி வரும், பொதுவா வளகாப்பு எங்க வைப்பாங்க, வீட்டுல வைப்பாங்க, மொட்டை மாடி, தெரு, பிறந்த வீடு, புகுந்த வீடு, இல்ல மண்டபம், இப்படி விதவிதமான இடத்துல வளகாப்பு வச்சு பார்த்திருக்கிறோம். முதல் தடவையா ஒரு ஜெயில வளகாப்பு நடத்துவாங்க, அப்பப்பா அழுக வந்தது. அப்புறம் ஒரு காட்சி வரும், ஒரு கேரக்டரை தூக்குல போடுவானுங்க, அப்படியே பாட்டோட அந்த காட்சி போகும். நானாவே இல்ல. 1-2 இடத்துல ஷாருக் கானுக்கு யாரு அந்த டப்பிங் வாய்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல, தமிழ்ல பிரிச்சு மேஞ்சிட்டான். படம் முழுக்க பட்டத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டுது. ஹீரோவோட அந்த ஆக்டிங் நடிப்பை தூக்கி காட்டுறதுக்கு காரணமே வாய்ஸ் தாங்க. வாய்ஸ்ல அப்படியே மெர்சல் ஆயிட்டேன். சொல்ல போனா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா அதற்கு காரணமா இருக்க போறது டப்பிங் தான். பொதுவா டப்பிங் படத்துல அப்படியே டயலாக மாத்தி போட்டு கொதப்புவாங்க, கொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல டயலாக் எல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த டயலாக யார பேச வைக்கிறாங்கன்னு நம்ம விடிவி கணேசன் இருக்கிறார்ல, அவர் ஒரு அமைச்சருக்கு வாய்ஸ் கொடுத்திருப்பாப்ல. அடடடடா, வாய்ஸை கேட்டதுமே எல்லா பேருக்கும் சிரிப்பு தாங்க. இப்ப சிரிப்பு பத்தி பேசுவோம், அழுக முடிஞ்சிருச்சுல சிரிப்பு. அப்புறம் குள்ளையா ஒருத்தர் வருவார், நம்ம விக்ரம் படத்துல பாத்திருப்பீங்கல்ல, குள்ள மாதிரி. அவர் பேர் தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அங்கங்க வந்தாலும் அவர் வர்ற இடத்துலலாம் சிரிப்புக்கு பஞ்சம் இல்ல. அப்புறம் யோகி பாபு வருவாரு, 2 சீன் தான். அப்புறம் படம் முழுக்க நிறைய இடத்துல யாரா சிரிக்க வைக்கிறான்னு பார்த்தா நம்ம வில்லன் தான். விஜய் சேதுபதி அவரோட ஓன் டயலாக் டெலிவரியில நம்மள நிறைய இடத்துல சிரிக்க வைக்கிறார். ரொம்ப சீரியஸான மேட்டரா தெரியும், அங்க ஒரு பிட்ட போட்டு விடுவாப்ல, அவ்வளவு இறுக்கமான மனசுல லைட்டா ஒரு புன்னகை பூக்கும். அருமை. படத்தோட மிகப்பெரிய பலம் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக். எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கர ஹிட்டா, நம்ம ஜெயிலர் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹிட் இந்த ஜவான் படத்துல ஒரு பாட்டு வந்திருக்கான்னு பார்த்தா இல்ல. அப்படி ஒன்னும் பாட்டு மனசுல நிக்கல, ஆனா படம் முழுக்க பிஜிஎம் மனசுல நின்னது, படத்தை பார்க்க வச்சது, படத்தோட மூழ்க வச்சது, எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே அருமையா இருந்தது. அந்த டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவங்கள பாராட்டினா பாத்தீங்களா, அவங்களுக்கு ஈக்குவலா யார பாராட்டலாம்னு பார்த்தா சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவாளன் இருப்பார்ல, அவரை பாராட்டலாம். அடடடடா, எவ்வளவு அழகா, எவ்வளவு விதவிதமான குணத்துல அப்படி படம் முழுக்க ஒளிப்பதிவு பண்ணிருக்காருன்னா படம் பார்த்தா தெரியும். அப்படியே ஸ்கிரீன் முழுக்க அவ்வளவு சந்தோஷம். ஸ்கிரீன்ல வர அத்தனை பேரையுமே அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ போன அட்லி படத்துல நயன்தாராவை ஒழுங்கா காட்டல, அழகா காட்டலன்னு பிரச்சனை வந்ததா சொன்னாங்க. ஆனா அதையும் தாண்டி நயன்தாரா மேடம் இந்த படத்துல அட்லி கூட நடிக்க ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றாப்ல, நயன்தாரா வர ஸ்கிரீன் அத்தனை ஸ்கிரீன்லயுமே பயங்கரம், வேற லெவல். அப்புறம் இந்த படத்துல பொம்பளை புள்ளைய அடிக்க கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. பொம்பளை புள்ளை எல்லாத்தையும் ஆம்பளை பசங்களுக்கு ஈக்குவலா நல்லா அடிச்சிருக்காங்க. அது இந்த படத்துல வழக்கத்தை தாண்டி ஒரு உடைச்சிருக்கு. அடுத்து சென்டிமெண்ட் ஒரு குறையும் இல்ல. அப்பா சென்டிமெண்ட் அளவுக்கு அதிகமாகவே கொட்டி கிடக்குது. அம்மா பொண்ணு சென்டிமெண்ட் இன்னும் பயங்கரமா இருக்குது. அப்புறம் பொண்ணு ஸ்டெப் ஃபாதர், எனக்கு இது புரியலங்க ஐயா. அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணாருன்னா பசங்க எல்லாம் சித்தின்னு கூப்பிடுவாங்க. இதே இது ஒரு அம்மா 2ஆம் கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த புது உறவுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, சித்தப்பான்னா. அந்த உறவுக்கு பேரே கிடையாது. எத்தனை நூற்றாண்டுல இருக்கிறோம், எப்பேற்பட்ட மாடர்ன் வேர்ல்டுல இருக்கிறோம். ஆனா இந்த உறவு நிறைய முளைச்சிருச்சு, இருந்தாலும் இந்த உறவுக்கு பேரே இல்ல. அப்பா தான் கூப்பிடுறாங்க பிள்ளைகள். ஏன்னா அது நம்ம கலாச்சாரத்துக்கு ரொம்பவே அப்பாற்பட்டதா இருக்கு. இருந்தாலும் எல்லா மாதிரி வந்துகிட்டே இருக்கு, எல்லா மாதிரி தான் ஆகவும் செய்யணும். அப்புறம் ரொம்ப முக்கியமா பொதுவா வர படங்கள் எல்லாம் என்ன படம், ஒரு மெசேஜ் இல்ல, ஒரு சமூக அக்கறை இல்ல, அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல சமூக அக்கறையோட ஒட்டுமொத்த படமும் இருக்குது. இதை விட என்ன வேணும்? ஷாருக் கான் நடிப்பு சூப்பர், தீபிகா பட்டைய கிளப்பிருக்காங்க. நான் சொன்னல படியே ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. டாக்டர் கேரக்டர்ல ஒரு பொண்ணு வரும், தெலுங்குல நிறைய படத்துக்கு ஹீரோயினா நடிச்சிருக்கு. அதோட நடிப்பெல்லாம் ஐயோ சூப்பர். அப்புறம் ஒரு பாட்டுல நம்ம அட்லி வருவாப்ல, ஹீரோவோட சேர்ந்து 2 குத்து குத்துவார். அட்லி வருவாருங்கிறதே எனக்கு சர்ப்ரைஸ், அதுலயும் நல்லா டான்ஸ் ஆடுவாருங்கிறது இன்னும் பெரிய சர்ப்ரைஸ். சூப்பரா ஆடுவார். ரைட், இதெல்லாம் பாசிட்டிவ். படத்தை பார்க்கலாமா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க.
என்ன கேட்டா ஒர்த்து பாருங்க. பொதுவா அட்லி மேல இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன, அங்கங்க இருந்து ஏதாவது காட்சிகள் எடுத்து ஆட்டையப்படுவாரு, இல்ல ஒரு விஷுவல் எடுத்து ஆட்டையப்படுவாரு, ஒரு நிறைய விஷயங்கள் எது இன்ஸ்பயரா இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுவாப்ல. அப்படி என் கண்ணுல நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் பட்டது. நம்ம ஷாருக் கான் உடம்பு சுத்தி ஒரு பேண்டேஜ் மாதிரி துணியை அப்படி சுத்தி வச்சிருப்பாங்க. அதுவே ஹாலிவுட்ல ஒரு டிவி சீரிஸ் வந்தது, ஒரு எகிப்திய கடவுள், அவர் அப்படித்தான் உடம்பு சுத்தி அந்த பேண்டேஜை போட்டுருவாப்ல. அதை பார்த்து தான் எடுத்துருக்காங்க. அந்த செட்டப்போட நம்ம ஷாருக் கான் ஒரு இன்ட்ரோ கொடுப்பாப்ல. கொடுக்கும்போது கேமராவோட ஃபோக்கஸ் அதுவும் நான் சொன்ன காட்சியோட காப்பி தான் ஹாலிவுட் டிவி சீரிஸ்ல இருந்து. அவர் நிக்கிற அந்த பாருங்க, கேமராவை அவரோட காலுக்கு கீழே வச்சு அப்படியே மேல இருக்கிற அவரை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற அந்த ஃபோக்கஸ்னு அத்தனையுமே அந்த டிவி சீரிஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன மேட்டர்ஸ் தான். என்ன கேட்டா தப்பு இல்லன்னு சொல்லுவேன். எத்தனை பேர் அந்த டிவி சீரிஸை பார்த்திருப்பீங்க? பார்க்காதவங்களுக்கு எல்லாம் அது புதுசா தானே இருக்கும். அதனால தப்பு இல்ல, எதுவும் தப்பு இல்ல. ரைட்? பிடிச்சதெல்லாம் மனசுல பட்டதெல்லாம் கொட்டி தீத்தாச்சு. அடுத்து உங்க முடிவு தான். மித்தவங்க மாதிரி நான் விமர்சனம் பண்ண விரும்பல. தம்ப்நெயில்ல வேணா விமர்சனம் எழுதிருப்போம். மத்தபடி மனசுல தோன்றதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். பிடிச்ச காட்சிகளை பேசணும்னு நினைக்கிறேன். எங்க சிரிப்பு வந்தது, எங்க அழுக வந்ததுங்கிறத பொத்தாம்பதுவா பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப டீடைல்டா வர்ணிச்சு பேச ஆரம்பிச்சோம்னா கரையவே பேசினாப்ல போயிடும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களை இன்னும் கொஞ்சம் ஆர்வப்படுது. படம் பார்க்காதவங்களை சொல்றேன். என்னமோ சொல்றானே, இவ்வளவு நிமிஷம் பேசியிருக்கானே அப்படின்னு தாராளமா போய் பாருங்க. படம் சூப்பர். நம்மால வடக்கன்களை மிரட்டி விட்டுருக்காப்ல. இதை விட நமக்கு என்ன வேணும்? போய் பாருங்க. அடுத்த ஒரு பெரிய படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.